ஜெயக்குமார் அவர்கள் இந்த மாவட்டத்திலே மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவராக இருந்தார். அவருடைய கைகால் கட்டப்பட்டு எரிந்த நிலையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரைக்கும் இந்த ஆட்சியில் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு வேற கூட்டணி கட்சி செல்வ பெருந்தகை ஜால்ரா போட்டுட்டு இருக்கார். நேற்று பாளையங்கோட்டையில் சுற்றுப்பயணத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை திமுகவிற்கு ஜால்ரா போடுவதாக கூறியுள்ளார். முறை தமிழகத்திலே போதைப் பொருள் விற்பனை அமோகமாக இருக்கின்றது. மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இதை பயன்படுத்தி சீரழிகிறார்கள். இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பல முறை நான் குறிப்பிட்டேன். ஆனால் செவடங்காதல சங்குவதர மாதிரி கேட்டுக்கவே இல்லை. இன்றைக்கு இந்த ஃபாதரும் பிஷப்பும் அவர்கள் முன்னின்று வந்து நீங்கள் போராட்டம் செய்தால், நீங்கள் போராட்டத்துக்கு ஏற்பாடு செய்தால் நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம் என்று பகிரங்கமா வந்து மேடையில் பேசினாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு தமிழ்நாடு கெட்டு குட்டிச்சவராக எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த போதை ஆசாமியால் தான் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் சீண்டல் தொடர்ந்து நடப்பதற்கு காரணம் இந்த போதைப் பொருள் தான். அது மட்டுமல்ல, சட்டம் அடியோடு சீர்கட்டு விட்டது. இந்த காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் என்று கருதுகிறேன். ஜெயக்குமார் அவர்கள் இந்த மாவட்டத்திலே மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவராக இருந்தார். அவருடைய கைகால் கட்டப்பட்டு எரிந்த நிலையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரைக்கும் இந்த ஆட்சியில் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு வேற கூட்டணி கட்சி செல்வ பெருந்தகை ஜால்ரா போட்டுட்டு இருக்கார். இன்னைக்கு பத்திரிகையில பாருங்க, நாங்க போதைப் பொருள் தடுக்க வேண்டும் சொன்னா குஜராத்தில் இருக்குது, அந்த மாநிலத்தில் இருக்குது, இந்த மாநிலத்தை பத்தி பேச மாட்டேங்கிறார். இந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் தான் ஓட்டு போட்டு அவரையும் எம்எல்ஏ ஆகிக்கிறாங்க. எங்களையும் பிரதான எதிர்கட்சி தலைவர் அமர்த்திருக்கிறாங்க. ஆனா இந்த மக்களை பற்றி சிந்திக்காத காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இன்றைக்கு பத்திரிகையில் அவர் வெளியிட்ட செய்தி, எடப்பாடி பழனிசாமி மற்ற மாநிலத்தில் இருக்கிறதெல்லாம் கண்டுகொள்ளவில்லை என்று. எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் எஜமானர்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீர்ப்புதான் எங்களுடைய பணி. தமிழ்நாட்டு மக்கள் தான் அரசை தேர்ந்தெடுக்கின்றார்கள். ஆக தமிழ்நாட்டு மக்கள் என்ன பிரச்சனையோ அதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். அதை தடுத்து நிறுத்த வேண்டியது இந்த அரசுடைய கடமை. இன்றைக்கு வேற மாநிலத்திற்குன்னா உங்களுக்கு தான் 39 நாடாளுமன்றங்கள் வெற்றி பெற்று போய் நாடாளுமன்றத்தில் தூங்கிட்டு இருக்கிறீங்க. அங்க பேச வேண்டியதானே. இங்க தமிழ்நாட்டில் சொல்லி என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு இந்தியா முழுவதும் பிரச்சனைக்குன்னு சொன்னால் இந்தியா கூட்டணி ஒன்றை வைத்துக் கொண்டு பல கட்சிகளை ஒன்றாக சேர்ந்து நீங்க இந்தியா கூட்டணி ஒன்று வச்சுட்டு இருக்கிறீங்க. அங்க இந்த நாட்டுடைய பிரச்சனையை பேசுகின்ற இடம் நாடாளுமன்றம், தமிழ்நாடு அல்ல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மக்களுக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.